ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊட்டி பெஸ்ட் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்க்கலாமா? உளுந்தம்பால். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பொருள் வந்து உளுந்தம்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் தூள், சுக்குப்பொடி. இதை வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு வெல்லம், 1 டம்ளர் தண்ணி, ஏலக்காய், சுக்குப்பொடி போட்டு நல்லா வந்து சிரப் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். உளுந்தை வந்து நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். 1 கப் உளுந்துக்கு 2 கப் தண்ணி ஊற்றி குக்கரில் நான் வந்து 2 விசில் விட்டுக்கிறேன். உளுந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதை நான் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் நல்லா வந்து அதை வந்து கிளறி விடணும். எதுக்கு லோ ஃப்ளேம்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து நான் அதில் சிரப்பை சேர்க்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து அந்த நுரை வந்து அடங்குற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அதோட சூப்பரான சுவையான ஒரு பீர்க்கங்காய் கடையில் பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, துவரம்பருப்பு, பீர்க்கங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு போட்டு நான் வந்து ஒரு 2 விசில் விட்டுக்கிறேன் குக்கரில். அதோட மஞ்சத்தூளும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கணும். உளுந்தம்பால் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்புக்கு மட்டும் ஒரு 10 சின்ன வெங்காயம், நான் வந்து ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய், கடலைப்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு அதோட சின்ன வெங்காயம், வரமிளகாய் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ விசில் விட்ட குக்கரில் அந்த தாளிப்பை கொட்டி 10 நிமிஷம் கொதிக்க வச்சா சுட சுட சுவையான சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி. கடைசியில் வந்து நான் பெருங்காயத்தூளும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு எந்த விதமான மசாலாவும் தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக சூப்பராக ஒரு கடையல் செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியான கடையல் இது. இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.